தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரலுக்கும் அமுதென்று பெயர். ஏழாம் எண்ணுக்குரிய நபர் தர்ஷினி, வித்யாகிரி பதின்ம மேல்நிலைப் பள்ளி, முத்துப்பட்டினம், காரைக்குடி. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். தர்ஷினி, உங்களுக்கு முன்ன பேசின போட்டியாளர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம நடுவர் அவர்களிடம் கேட்போம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அருமையான தலைப்பு வந்திருக்கு. இந்த தலைப்புக்கு நீங்கள் நல்ல பலம் சேர்த்து நீங்கள் வெற்றி வாகையை சூடணும் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தர்ஷினிக்காக ஒரு நல்ல கைத்தட்டல். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். அதாவது மக்களின் பெருமையையும் சிறுமையையும் எடுத்துக்காட்ட வல்ல உரைகள் அவரவர் செய்யும் செயல்களே ஆகும். அகவை மூத்தவரெல்லாம் பெரியவர், மற்றவர் சிறியவர் என்பது பொது கணக்கு. வள்ளுவரின் கணக்கோ செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயலை பொறுத்துதான் பெரியவர் சிறியவர். மக்களின் செயலை அளக்க வல்லது உரைக்கல் என உருவகப்படுத்திய வள்ளுவன் மக்களை தங்கம் என சொல்லவில்லை. ஈரடி குறளுக்கு பொருத்தமாய் செயல்தான் பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணமாய் அமைகிறது என சொல்கிறது நாலடி. நாலடியார் நூலிலே சமண முனிவர்களும் நன்னிலைக்கண் தன்னை நிற்பானும், தன்னை நிலைகளக்கி கீழடுவானும், நிலையினும் மேன்மேலும் உயர்த்து நிற்பானும், தன்னை தழையாக செய்வானும் தான் என்கிறார். அறநெறிச்சாரம் என்ற நூலிலே முளைப்பாடியாரும் தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினை பயன் துய்த்ததால் தானே தனக்கு கரி, தீதும் நன்றும் பிறதரவாரா என்கிறது புறநானூறு. செய்யும் செயல்களால் தான் உயர்வு தாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பினால் எவருக்கும் உயர்வில்லை, பிறப்பால் சமம். சிறப்பிற்கு அடித்தளம் செய்யும் செயல்களே ஆகும் என்கிறது தமிழ்மறை. தர்மனும் வீரன்தான், துரியோதனனும் வீரன்தான். பாரதம் என்ன உணர்த்துகிறது? செய்யும் செயல் தூய்மையானதாய் இருந்தால் அந்த பக்கமே வெற்றி காணும் என்பதை உணர்த்தி உறுதிப்படுத்துகிறது. நாம் செய்யும் செயல் கொண்டே அனைத்தும் முடிவு செய்யப்படுகிறது. ஒருவரின் அனுமதியோடு இதயத்தை தைத்தால் அது அன்பு, ஒருவரின் அனுமதியின்றி இதயத்தை தைத்தால் அது அம்பு. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிர் காரணமாய் வரும் அச்சம், இவை நான்காலும் ஒருவரை ஆராய்ந்த பின்னரே தெளிய வேண்டும். இரண்டாம் உலக போர் தோன்றிய வித்திட்டவன் ஹிட்லர். உலகையே ஜெர்மனியாக்குவேன் என்று போராடினான். மிகச்சிறந்த வீரன்தான், போராட்டக்காரன்தான். ஆனால் அவனது எண்ணமும் செயலும் சரியில்லை. உலக உரை கல்லில் அவன் உயரவில்லை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்புற. வையகத்திலே மிகச்சிறந்த அறம் மனதளவில் குற்றமில்லாமல் இருப்பதுதான். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய இயலும். நல்லதை விதைத்தவன் நல்லதை அறுவடை செய்கிறான், தீயதை விதைத்தவன் தீயதை அறுவடை செய்கிறான். உன் செயல் உரைகள் நற்செயலாக குணமாக இருந்தால் பெருமை, தீச்செயலாக குற்றமாக இருந்தால் சிறுமை. பெருமையோடு நாளும் வாழ நல்வழி நடப்போம் என கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தர்ஷினி. மிக சிறப்பாக அப்படியே பொறிச்சு தள்ளிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பேசுனீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்க, அறுவடை நடந்திருக்கா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். நல்லா தைரியமாக பேசுகிறீங்க. உங்களுடைய உடல் மொழியும் தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைக்குது. நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்தீங்க. தெரிந்த எடுத்துக்காட்டுகள், தெரியாத எடுத்துக்காட்டுகள் எல்லாம் நிறைய இருந்தது. முதல்ல குரல், எந்த குரலை பேசுகிறீங்கிறத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினீங்க. உயரத்துலேருந்து அடுத்தடுத்த பகுதிகளுக்கு வர்ற மாதிரி கரெக்டாக அதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. உச்சரிப்பில் முன்னாடி மேடம் சொன்னது மாதிரி இன்னமும் உங்களுக்கும் அந்த உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் இருந்தால் உதவியாக இருக்கும். அது இன்னும் அதை கவனத்தை நம்ம திருப்பாமல் இருக்கும். அதே போல் நிறைய உதாரணங்கள் என்பது உதவி. பல சமயங்களில் ரொம்ப அதிகமான உதாரணங்கள் நாம் எதை சொல்ல வர்றோமோ அதுலேருந்து ரொம்ப விலகி போயிடும். ஒரு புலவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த புலவில் சாதம் கண்டிப்பாக இருக்கணும், காய்கறிகள் மட்டுமே இருந்தால் அது புலவாக இருக்காது. அது மாதிரி எடுத்துக்கொண்டதை நிறுவுறதுக்கு நிறைய உதாரணங்கள், சில உதாரணங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகுது. இந்த திருக்குறளினுடைய சிறப்பு இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்கிறோம்னா அதற்கு காரணம் கூட திருக்குறள்னு சொல்லலாம்.
அதற்கு காரணமானவர் மகாத்மா காந்தி, அதற்கு காரணமானது அவருடைய அகிம்சை, அந்த அகிம்சைக்கு காரணம் அவருக்கு அதை சொன்ன டால்ஸ்டாய் திருக்குறளை படிச்சிருக்காரு. அவருக்கு எழுதின கடிதத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய திருக்குறளை இன்றைக்கு ஒரு குறளை நீங்கள் எங்கள் மனதில் பதிய வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த வேஷ்டி கட்டின பையன் இல்லாமல் வேற யார் இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த பார்த்துடலாம். நன்றி நன்றி தர்ஷினி. தர்ஷினி நமக்காக எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய எண் 1. இந்த 1 எண்ணிற்கு உரிய போட்டியாளர் யார் என்று நாம் நடுவர் அவரிடம் கேட்போம். எண் 1க்கான மாணவி க ரியா தர்ஷினி, வேலம்மாள் வித்யாலயா, முகப்பேர் மேற்கு, சென்னை. இன்னையோட உன் விளையாட்டு முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் 4 பேர் வராங்க. இனி உனக்கு அரை சாப்பாடு தான். எதுக்கு? நம்மள போல உழைக்கிறாரு முதலாளி. முன்னேற நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊக்குவிக்கிறதுல மாறா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாள் என்ன 40 பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல. என்றும் மாறா கொள்கையுடன் ஸ்ரீராம். ரியா தர்ஷினி, உங்க பெயருடைய அர்த்தம், விவரம் இதெல்லாம் கேட்டீங்களா உங்க பெற்றோர்கிட்ட? தெரியுமா? சொல்லுங்க. அரசி. சிறப்பு. குறளுக்கும் அமுதென்று பெயர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இதில் உங்களுடைய பேச்சு உங்களை அரசி ஆக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரியா தர்ஷினிக்கான தலைப்பு பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து பணியுமாம் என்றும் பெருமை. தயாரா இருக்கீங்களா? ரியாவுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். நடுவர் அவர்களே, 2 அடிக்குள் சரவடியை வைத்து கையில் எடுத்தால் அதை படித்தால் தலையில் அடித்தார் போல் இருக்கும் ஒரு நூல். 1000 நூல் எதிர் நிற்பிடும் திருக்குறளுக்கு ஈடு உண்டா? தீரா கடல் போல் திரளும் புது புது பொருளுக்கு குறைவு உண்டா? இல்லை நடுவர் அவர்களே. 1000 நூலில் முதன்மை நூலாக விளங்கும் என் ஐயன் எழுதிய குறளிலிருந்து பணியுமாம் என்றும் பெருமை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். உச்சியில் நின்றவன் அடிவாரத்தை காண்பது பணிவு, அடிவாரத்தில் நின்றவன் மலை உச்சியை காண்பது துணிவு. பணிவும் துணிவும் ஒன்றிணைந்தால் கிடைப்பது வெற்றியின் கனிவு. நாம் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும், நாளை நம்மை நினைவில் வைத்துக் கொள்வது நம் பணிவும் நம் மனிதநேயமும் தான். திருக்குறளில் சொன்னதைப் போல பெருமை சிறுமையெல்லாம் நிலையற்றது, பணிவே நித்திய அழகு. பணியியல் என்ற அதிகாரம் முழுவதும் பணிவு, மரியாதை, தாழ்மை என்பவற்றின் முக்கியத்துவத்தை சொல்கின்றது. அரசன் கூட பணிவாக இருந்தால் மக்கள் நேசிப்பார்கள். மாணவர்கள் பணிவாக இருந்தால் ஆசிரியர்கள் உயிரோடு நினைவில் வைத்துக் கொள்வார்கள். வரலாற்றில் பல பேரரசர்கள் அதிக ஆணவத்தால் அழிந்து விட்டனர். உதாரணம் முகலாய அரசு பகதூர் ஷா. ஆணவம் காரணமாக அவரது பேரரசு முறிந்தது. ஆனால் அசோகவர்மன், அக்பர், கிருஷ்ணதேவராயர் போன்றோர் பணிவுடன் நடந்ததால் மக்கள் மனதில் என்றும் வாழ்கிறார்கள். மணிகள் பவளங்கள் அணிகலனாக இருக்கலாம், ஆனால் மனிதனின் உடம்பில் அணியக்கூடிய மிகச் சிறந்த ஆபரணம் பணிவு. அகம்பாவம் என்பது புகையை போல சற்று நேரம் மேலே பறப்பது போல தோன்றும், ஆனால் விரைவில் கரைந்து மறைந்துவிடும். பணிவே உயர்வு தரும் என்று கூறி வீழ்வது எழுவதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தினில் அதை செதுக்கு, பண்பெனும் விதை விதைத்து வளர்த்திடு அரவணைத்து, பேசினேன் தலைப்படுத்து கேட்டீர்கள் செவிமடுத்து, நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து, அனைவருக்கும் நன்றி தடுத்து. நன்றி, வணக்கம். அற்புதமா இருந்தது ரியா. அந்த நடுவர்களுடைய கருத்து என்ன, அவங்க உங்களுக்கு என்ன குறிப்புகள் கொடுக்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ரியாவோட பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. திருக்குறளுடைய பெருமை அதை சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. நம்ம ஐயா சோம வள்ளியப்பன் சொன்னது மாதிரி உலக மொழிகள் இப்போ 7000 6000 சுருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் யுனெஸ்கோ வந்து இன்னும் அச்சுறுத்திட்டுருக்கு, இதில் இன்னும் சில 1000 மொழிகள் காணாமல் போயிடும்னு. சொல்லப்போனால் நம்ம புத்தர் பேசின பாலி மொழி இப்போ இல்லை. பெரிய ஒரு இறைவன் போல போற்றப்படுகிற அவர் பேசின மொழி இப்போ இல்லை. இயேசுநாதர் பேசின அமெரிக்க மொழி இல்லை. அவர் ஒரு பெரிய இறைவன், இறை தூதர், அவர் பேசின மொழி இல்லை. ஆனால் நம்ம திருவள்ளுவர் பேசின மொழி இருக்குது, திருக்குறள் பேசின அந்த மொழி இருக்குது, நம்ம தமிழ் இருக்குது.
அது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இந்த கருத்தை ஒட்டி நிறைய சொன்னீங்க. சோமவல்லியப்பன் ஐயா சொன்னது தான் நான் இங்கேயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய உதாரணங்கள் அது தேவையில்லை. நம்ம வந்து இந்த இந்த தலைப்பை ஒட்டி பேசணும்னு நினைக்கிறீங்க. அடுத்தடுத்து ஓமை மேற்கோள்களாக வராமல் நம்ம வந்து வேறு அந்த திருக்குறளினுடைய பெருமையை சொல்கிறதா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ஆனால் கருத்தை ஒட்டிய உதாரணங்கள் தான் சொன்னீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் நிறைய உதாரணங்கள் அவர் சொன்ன மாதிரி அந்த புலவில் வந்து காய்கறி அதிகமாக இருக்கக்கூடாது, அரிசியும் இருக்கணுன்ற மாதிரி தான். ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா, வாழ்த்துக்கள். ரியாவுக்கு இப்போ என்ன வேலை இருக்குது? எடுக்கணும். அதற்கு முன்பு பணிவுன்ற நகையை தான் அணியணும்னு சொன்னீங்க இல்லையா? பணிவு ரொம்ப அழகாக இருக்குது. இந்தாங்க, சிறப்பு. எடுத்தாச்சா? யார் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த மாணவி வரணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ரியா. ரியா நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிற எண் 8. வி யோகித் மனோஜ், பெருந்தலைவர் காமராஜர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தளவாய்புரம். தளவாய்புரத்திலிருந்து வாங்க. தொடரும் உறவுகள் என்றென்றும். யோகித் மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பதட்டமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்போமா? அதிகாரம் தெரிந்து செயல் வகை. தெளிவில் அதனை தொடங்கார், இழிவு என்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர். தயாரா இருக்கீங்களா? தயாரா எங்க யோகித்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. சாதியும் மதமும் இனமும் கூடிய ஒரு சமுதாயத்தை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தனது அறம், பொருள், இன்பம் ஆகிய அதிகாரத்தால் சாய்த்தார் ஒருவர். அவர்தான் திருவள்ளுவர். அத்தகைய திருவள்ளுவர் தான் எழுதிய திருக்குறளிலே பொருட்பாலிலே தெரிந்து செயல்வகை என்ற அதிகாரத்திலே 464வது எழுதிய குறள்தான் தெளிவில் அதனை தொடங்கார், இழிவென்னும் ஏதப்பாடு அஞ்சுபவர் என்ற குறளாகும். இதன் பொருள் என்னவென்றால், இழிவு என்னும் குற்றத்திற்கு அஞ்சுபவர்கள் தெளிவில்லாத செயல்களை செய்ய தொடங்க மாட்டார்கள் என்பதாகும். உதாரணத்திற்கு ஒன்றை காண்போம். மதுக்கடைகளை திறந்தால் அரசின் பொருளாதார சிக்கல் தீரும் என்று முதலமைச்சர் காமராஜரிடம் ஆலோசனை கூறினர் IAS அதிகாரிகள். கொதித்து போனார் காமராஜர். இழிவு என்னும் குற்றத்திற்கு அஞ்சிய காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மக்களின் உயிரை குடிக்கும் மதுவினை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதற்கு பதில் தெருவில் சென்று பிச்சை எடுத்தாவது என் மக்களை காப்பாற்றுவேனே என்று கூறினார். இவரை போன்றவர்களைத்தான் தெளிவில் அதனை தொடங்கார், அதாவது தெளிவில்லாத செயல்களை செய்ய தொடங்க மாட்டார்கள் என்று கூறினார் திருவள்ளுவர். வாழ்க்கை என்றால் என்ன? முட்டையும் முனியாண்டி விலாஸ் பிரியாணியும் தின்று வாழ்வது மட்டும்தானா? இல்லை. மனிதன் என்பவன் தெளிவில் அதனை தொடங்கார் என்ற குறள் கூறும் கருத்தின்படி வாழ்வதே வாழ்க்கையாகும். அதன்படி வாழ்ந்ததால் தான் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளித்துறையில் சாதனைகள் படைத்து அமெரிக்கா போன்ற நாடுகளையே அதிர வைத்தார். ஒருவன் செய்யத்தகாத செயலை செய்தாலும் கெடுவான், செய்யக்கூடிய செயலை செய்யாவிட்டாலும் கெடுவான். இதனைத்தான் செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும் என்ற குறள் மூலம் கூறினார் திருவள்ளுவர். எனவே இன்று முதல் நாம் அனைவரும் திருக்குறளின் தெளிவில் அதனை தொடங்கார் என்ற குறள் கூறும் கருத்தின்படி இழிவு என்னும் குற்றத்திற்கு அஞ்சி தெளிவில்லாத செயல்களை செய்யாமல் இருப்போமாக என்று கூறி எனது குறளின் முழக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தவாறு பேசுனீங்க இல்லையா? உங்களுக்கான குறிப்புகள் என்னென்ன அப்படின்றத நடுவரிடம் கேட்போம். யோகித் வந்து காமராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்காரு. அதனால் காமராஜருடைய 2-3 குறிப்புகள் அவர் சொன்னார். நல்ல விஷயம். காமராஜரை பற்றி நம்ம எல்லாருமே தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். நிறைய செய்திகள் இருக்குது. தெரிந்து செயல் வகைக்கு
நிகரான அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்ட ஒரு தலைவர்னே நம்ம காமராசரை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாமனிதர். அதே போல தான் ஏபிஜே அப்துல் கலாம். மிக அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், கோபம் கூட வரலாம் எல்லாருக்கும் என் மேலே. இந்த உச்சரிப்பில் ரொம்ப 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 கவனம் செலுத்தணும் தம்பி, சரியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த எண் 5. போட்டியாளர் கிருபித்யன் சிவசண்முகம், ஆகநல்பள்ளி, அப்புத்தோட்டம், கொங்கனாபுரம், சேலம். வாங்கப்பா. அவரே ரொம்ப ஆர்வமா இருக்காரு. கிருத்விகன், தயாரா இருக்கீங்களா? உங்க பெயரினுடைய அர்த்தம் சொல்லுங்களேன். கிருத்விகன் சிவசண்முகம். சிவசண்முகம் தந்தையார் பெயரா? இங்க இருக்காங்களா? இருக்காங்க தானே? ஐயா வணக்கம். சிவசண்முகம் அழகான தமிழ் பெயர். கிருத்விகன்றதுக்கு என்ன அர்த்தம், பொருளுங்க ஐயா? கிருத்விகன் அப்படிங்கிறது புகழ் அப்படிங்கிற ஒரு சேரும். அது வந்து அந்த பெயர் வர்றதுக்கு ஒரு காரணம், என்னோட மனைவியினுடைய அக்கா குழந்தைகள் தான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் வசிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் அந்த பெயரை ஆசையா கொடுத்தாங்கன்னு, அதனால அந்த பெயர். ஆனா பரவாயில்ல, இந்த வயதுல புகழை பத்திலாம் நீ தெரிஞ்சிருக்க கூடாதுன்னு அதனுடைய பொருள் சொல்லாம வளர்த்திருக்கீங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிருத்திவிகனுக்கு உண்மையிலேயே உங்கள் பெயர் போலவே புகழ் சேரட்டும்னு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உங்களுக்கான தலைப்பு என்ன நம்ம கேட்டுடுவோமா? ரொம்ப சிறப்பான குரல். ஆக்கம் மதுரவினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை. தயாரா? பேசிடலாம் இல்லையா? பாரம்பரிய உடையோடு வந்திருக்க கிருத்விகனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்துக்கள் கொடுங்க. வாழ்த்துக்கள். அவையை வணங்குகிறேன், என் உரையை துவங்குகிறேன். அதிகாலை நேரம். எமது ஆதவனின் அழகை ரசிப்பதற்காக இந்த குமரன் கன்னியாகுமரி கடற்கரைக்கு சென்றிருந்தேன். எமது ஆதவனின் அழகை மறைத்தபடி வானை தொட்டு ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. நிச்சயமாக எமது பாட்டன் வள்ளுவனாகத்தான் இருக்க முடியும் என்று புரிந்து கொண்டு கண்ணாடி பாலத்துள் கால் வைத்து நடந்து அவரை பார்த்து நான் கேட்ட ஒற்றை கேள்வி இதுதான்: ஆக்கம் அதர்வனாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. இதை எழுதுவதற்கு காரணம் என்னவோ? அதற்கு அவர் சற்று குனிந்து, தமிழ் தாய் மடியில் தவழ்ந்து விளையாடிய என் தமிழ் மகனே, ஊக்கம் முன்னிடத்திலும் இருக்கிறது, என்னிடத்திலும் இருக்கிறது, கருங்கல்லிலும் இருக்கிறது, கடலிலும் இருக்கிறது. ஒளி தரும் வழியை தாங்கும் கல்தானே அகிலம் போற்றும் ஆண்டவனாக மாறுகிறது. அதே போலத்தான் ஒளி என்ற ஊக்கத்தை எவன் ஒருவன் தாங்குகிறானோ அவனை இந்த உலகம் அகிலம் போற்றும் ஆக்கமானது அரவணைத்துக் கொள்ளும். எமது வாக்கு பரிசுத்தமானது என்பதை உனது தமிழ் தாய் எடுத்து கூறுவாள். அவளிடம் சென்று கேட்டுப்பார் என்று கூறினார். உடனடியாக எனது தமிழ் தாயிடம் சென்று கேட்ட பொழுது எனது தமிழ் தாயோ என்னிடம் இரு கரங்களில் பல புத்தகங்களை கொடுத்து அவள் இருக்கையில் அமர்ந்து விட்டாள். எனது தமிழ் தாய் கொடுத்த புத்தகங்களில் நான் புரட்டிய முதல் புத்தகம் காலமழை ஆழியிலும் காற்றுவெளி ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு. அது அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்ற கண்ணதாசனின் வரிக்கு இணங்க சிறப்பு மிக்க நாடே ராமகாவியமாகும். ஊக்கத்திற்காக நான் ராமனை எடுத்திருப்பேன் என்று நினைப்பீர்கள். ஆனால் நான் தமிழ் தாய் மகன் அல்லவா? உங்கள் நினைவிற்கெல்லாம் நான் அப்பாற்பட்டவன். சீதாராமன் மீது இவர் வைத்த காதல் சீதாராமன் காதலையே தோற்று போக செய்தது. அவர் வேறு யாரும் இல்லை, நமது பாட்டன் வள்ளுவனின் அசைவுலா ஊக்க வரிக்கு சொந்தக்காரரான அனுமான். அஞ்சனா தேவி அடிமடியில் 5 மாதம் சுமந்த அறம். வாயுதேவன் அருள் கூர்ந்து வையத்திற்கு அளித்த வரம். குன்றுபோல் வலியன் ஆனால் கன்றுபோல் காட்சிக்கு எளியன். எமது அனுமான் அவர் சுந்தரகாண்டத்தில் ராமனின் அன்பு கட்டளைக்காக சீதையை தேடிச் சென்று ஆகாயத்தில் பறந்து பல பாரங்களை சுமந்து கடல் பாதி தாண்டிய பொழுது தன்னை எதிர்த்து நின்று மைனாக பருவத மலையை எதிர்த்து தன்னை வழிபட வைத்தார். கடலை கடந்து இலங்கைக்குள் புகுந்து சீதையை காணாது இலங்கையின் மூளை முடுக்கெல்லாம் தேடினார். ஆம், சீதை என்னும் செந்திருவை தேடி தேடி உடல் தோய்ந்து திரும்பி விடலாமா என ஒரு கணம் எண்ணினார். ஆனால் அடுத்த கணமே தன் எண்ணத்தை மாற்றி எடுத்த காரியத்தை முடிக்காமல் செல்வது ஒரு வெற்றிமிக வீரனுக்கு அழகல்ல என்று நினைத்து நம் பாட்டன் வள்ளுவனின் அசைவுலா ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கைவிடாத முயற்சித்தார். இறுதியில் அசோகவனத்தில் தேவியை கண்டு இலங்கை அரக்கர்களை வென்று சூடாமணி பெற்ற வெற்றி வீரனாக ஸ்ரீராமனை கண்டு கண்டனன் கற்பின கனியை கண்களால் தென்திரை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரம் என்று அனுமன் பண்ணுவான் என்று கூறியும் தாம் செயலும் செயலில் எத்துணை தடைகள் வந்தாலும் அத்தனையும் கடந்து சோர்வடையாமல் செய்தவர் நம் அனுமான் என்று நான் நன்கு புரிந்து கொண்டேன். உடனடியே நம் பாரதியின் வரிகள் என் சிந்தையில் வந்து சென்றன. அவரோ ஊக்கம் தரும் ஆக்கமான ஒன்று சக்தியை பாடி நம் உணர்வுகளை தட்டி எழுப்புகிறார். ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புய வீக்கத்திலே உயிர் நோக்கத்திலே காக்கத்திரல் கொண்ட மல்லர்த்தம் சேனை கடலிலே உயர்நாடு என ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தலை சிறந்து விளங்குகிறது நம் பாரத நாடு என்று பெருமிதம் கொண்டு பெருங்குரல் கொடுக்கிறார். ஊக்கத்தோடு முயன்று வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக ஊக்கம் நிறைந்த பேச்சாக இருந்தது. உங்களுடைய பேச்சை நம்மளுடைய நடுவர்கள் ரசித்தார்களா அப்படின்றத நம்ம கேட்போம். செல்வன் கிருத்விகனுக்கு வாழ்த்துகள். நீங்கள் கேட்டது போல் இவரை ஒவ்வொருவரும் பள்ளியில் கேட்பாங்க, நீ எந்த ஊரை சேர்ந்தவன், எந்த நாட்டை சேர்ந்தவன். எங்கேயாவது போய் சொன்னால் இவர் தமிழர் என்று யாராவது சொல்ல முடியுமா? இவருடைய பெயரை வைத்து ஒரு சக தமிழரால் இவரை அடையாளம் காண முடியுமா? இவர் அமெரிக்காவில் போய் நாளைக்கு வேலை பார்க்குறாரு, இன்னொருத்தரும் வேலை பார்க்குறாரு, ஒரு செந்தமிழ் செல்வன் இல்லை ஒரு கயல்விழி யாரோ வேலை பார்க்குறாங்க, இவரை தமிழர் என்று நினைக்க மாட்டாங்க. இவராக வாய் திறந்து பேசினா தான் தெரியும். ஒருவனுடைய பெயர் அவருடைய அடையாளம். அந்த விதத்தில் நடுவில் ஒரு தலைமுறை முழுக்க நிறைய சமஸ்கிருத பெயர்களை பள்ளியில் அகரவரிசையில் வருவதற்காக ஆங்கிலத்தில் ஏல ஆரம்பிக்கிற பெயர்களை நம்ம தமிழ் சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. இது தமிழர்களுக்கே அடையாளம் செய்யாமல் போய்விடும். இது யாரையும் நான் இப்போ குறிப்பாக குற்றம் சொல்லலை. ஆனால் பொதுவாக இனி வைக்கிற குழந்தைகளுக்காவது நாம் ஒரு தமிழ் நல்ல வேலையாக இவருக்கு அடுத்த பெயர் சிவசண்முகம் வந்து இவரை அடையாளம் காமிக்குது. இவருடைய தந்தைக்கு தந்தை ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு சொல்லணும் அவர் வச்சிருக்கிறார். அந்த விதத்தில் இவருடைய பெயர் குறித்து நாம் இங்கே பேசுவது கூட ஒரு முக்கியமான விடயம். இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். நீங்கள் கவனித்திருப்பீங்க, நான் இப்போ விஷயம்னு சொல்லாமல் விடயம்னு சொன்னேன். இப்போ நிறைய தமிழில் மணிப்பரவாளமாக சமஸ்கிருத மொழி உள்ளே கலந்திருக்கு. அதை பேசுவதை பெருமையாக நினைத்த ஒரு சமூகம் இருந்தது. அப்படி கூட எழுதுனாங்க புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். நம்ம தமிழை காப்பாற்ற வேண்டுமென்றால், தமிழில் பேச வேண்டுமென்றால் தனித்தமிழில் பேச வேண்டும், தூய தமிழில் பேச வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா, வார்த்தைகள் கூட தவறு, சொற்கள் காணாமல் போயிடுச்சுன்னா தமிழ் மொழி இல்லாமல் போய்விடும். அதனால் தேநீர் என்று சொல்லலாம், மகிழுந்துன்னு சொல்லலாம். எதை பழக்குகிறோமோ அது நமக்கு எப்படி ஜெராக்ஸ் என்பது பழகாக இருக்குது. எதுவுமே பெயர் சொல் என்றால் அது பழகிடும். அந்த விதத்தில் அதை ஒரு குறிப்பாக சொல்லிவிட்டு, இவருடைய உச்சரிப்பு காரணமாக நான் முதல்ல மகிழ்ந்தேன். பிறகு என்னால் இவருடைய பேச்சில் ஈடுபட முடியலை. ஏன்னா உச்சரிப்பே என்னை வந்து அதையே கவனிக்க சொல்லுகிறது. அதாவது அலங்காரம் என்பது நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், அதுவே பெரிதாகிவிடக்கூடாது. இந்த புலவு போல தான். அது மாதிரி இவர் வந்து ஏற்ற இறக்கம் தொடக்கத்தில் சிறப்பாக இருந்தது. போக போக அதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்குற பொழுது அந்த ஏற்றம் ரொம்ப சத்தமாகவும் இறக்கம் ரொம்ப குறைவாக இருந்து கவனிக்க ரொம்ப சிரமப்படுத்துது. நல்ல உதாரணங்கள் சொன்னார் கண்ணதாசன், பாரதி எல்லாம். இவர் வந்து இந்த கருத்தை நிறுவுவதற்கு அவர் சொல்ல வேண்டியது வந்து தொடர்ந்து உழைக்கிறவர்களுக்கு செல்வம் கிடைக்கும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்து போய் சேர்ந்திருக்குமா என்று எனக்கு சந்தேகம். அனுமன் நன்றாக உழைத்தான் என்கிற கருத்து போய் சேர்ந்திருக்கிறது. அனுமன் செல்வம் சேர்க்கவில்லை. உழைப்புக்கு மட்டும்தான் அது பொருத்தம். அதனால் நாம் ஒரு திருக்குறளை மக்களிடம் சென்று சேர்ப்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு. ஒரு எடுத்துக்குள் சொல்லுகிற குறள், அந்த குறளை திரும்ப பேசினவரை பார்த்தோன்னா அந்த குறள் நினைவு வரணும். அந்த அளவிற்கு அதை அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும். இவருக்கு எழுதி கொடுத்ததை இவர் பேசியிருக்கிறார். இவர் மேலே எந்த குற்றமும் இல்லை. எதை கொடுத்தாலும் சிறப்பாக பேசுவார். இவர் சுயமாக சிந்திக்கிற போது சுயம் கூட தவறு, சொந்தமாக என்பது கூட தவறா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவிற்கு மற்ற மொழி வந்து நம்மளை ஆட்கொண்டு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு எண்ணம் எடுத்துடலாமா? உங்களுடைய வேலை முடிந்தது இல்லையா? அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியுது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த 3 நடுவர்கள் உங்களுக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க அப்படின்றத உலகளவில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகள் பார்த்து உங்களை வாழ்த்த போகிறாங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு முறை நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். கிருத்விகனுக்கு தேங்க்ஸ். ராமேஸ்வர கடற்கரையில கிளஞ்சலை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனின் கிழிந்த சொக்காய் ஒட்டை வழியாகத்தான் இந்த தேசம் விஞ்ஞானத்தில் விளிம்பை எட்டி பார்த்தது. அதற்கு காரணம் அவனுடைய திட்டமிட்ட சிந்தனை. அந்த சிறுவன் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். நன்றாக படித்தால் ஒருவருடைய வாழ்க்கை என்னவாக மாறும்? தர்மபுரியிலிருந்து தெய்வானையும் தாண்டி செல்லும். இன்றைக்கு அந்த மாணவியின் தலையெழுத்து, அந்த குடும்பத்தின் தலையெழுத்து, அந்த மாணவியை மாதிரியாக வைத்து வரப்போகும் அடுத்த தலைமுறையின் தலையெழுத்து என முழுவதுமாக மாறிவிடும். கல்வி, தொழில்நுட்பம் எல்லாமே வளர்ந்திருக்கிறது. ஆனால் சமத்துவம், மனிதநேயம், நீதி உணர்வு இவை வளர்ந்திருக்கிறதா? இதுவே நாம் சிந்திக்க